World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வளர்சு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக மாதங்கள் தோறும் சில சிறப்பான வகுப்புகள், சிறப்பான அனுபவத்தை வச்சு நிறையா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த வகையில் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம விடிஆர் குருஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திர காரகத்துவம், அதனுடைய தாராபலன் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருப்பார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் அந்த முக்கியமான ஒரு தாராபலனில் பார்த்திங்கன்னா 27வது நட்சத்திரம். ஸோ இதை நம்ம எந்த மாதிரி இயக்கலாம், ஸோ அதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக நமக்காக நேரத்தை ஒதுக்கி சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திர தாராபலனில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக சொல்லுவீங்க. இந்த 27வது நட்சத்திரம் இதனுடைய சிறப்பம்சம் என்னங்கய்யா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மக்களுக்கே நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. முன்னாடி எல்லா மக்களுக்குமே ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட இந்த கோயிலுக்கு போகும்போது அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது வழக்கமாக இருக்கும். வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்க லக்னம் தெரியுதோ இல்லையோ நட்சத்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூப்பில் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லி அந்த தாராபலன் சீக்ரெட்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த தாராபலன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதன்படி பார்க்கும்போது இந்த நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 27வது நட்சத்திரம், அதை எளிமையாக எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதுக்கு அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் தான் 27வது நட்சத்திரமாக வரும். இப்போ ஒருத்தங்க அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா 27வது நட்சத்திரம் ரேவதி, திருவோணத்தில் பிறந்திருந்தால் 27வது நட்சத்திரம் உத்திராடம், மகத்தில் பிறந்திருந்தால் 27வது நட்சத்திரம் ஆயில்யம். இந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த 27வது நட்சத்திரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு விதமான தாராபலன்களை கொடுக்குது. இந்த 27வது நட்சத்திரம் நமக்கு நேர்மறையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பலன் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு, கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு, வணங்கும் நிலை அளவுக்கு ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த 27வது நட்சத்திரம். ஸோ எல்லா மனிதர்களும் எல்லாரும் பார்த்து வணங்குறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, கௌரவம், ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிற இடத்துல நம்மளை கையெடுத்து கும்பிடுவாங்க. நம்மளை ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷ் கூட பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆசிரியருக்கு எந்த ஊரில் எங்கே அவரை பார்த்தாலுமே அவரை கையெடுத்து கும்பிட்றது வழக்கம். ஏன்னா அவர் வணங்கும் நிலையில் இருக்கார். அதேமாதிரி ஒரு கோயில் மடாதிபதி போனார்னா அவரை வணங்குவாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் எங்கே போனாலும் வணங்குவாங்க. இந்த மாதிரி குரு தொழிலில் இருக்கிறவங்கள வணங்குறது இயற்கை. ஆனால் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களை வணங்கும் நிலை அளவுக்கு உயர்த்தக்கூடிய தன்மை இந்த 27வது நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்போ ஒரு மனிதன் அந்த நிலைக்கு வரணுன்னா இந்த 27வது நட்சத்திரத்தை இயக்கினாலே அந்த நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மையாக இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்படுது. அப்போ நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான வழியில் இயக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வணங்கும் நிலை அளவுக்கு உயர்வீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஊருக்குள்ளார பார்த்திங்கன்னா எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்லா செய்கிறேன், ஸோ எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல, தொழில் செய்கிற இடத்துல கிடைக்கல, வேலைக்கு போகிற இடத்துல கிடைக்கல, ஸோ ஊருக்குள்ளே நானும் ஒரு பொசிஷனில் இருக்கேன் ஆனால் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் 27வது நட்சத்திரத்தை இயக்கினா அந்த ஒரு தன்மை கிடைக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த 27வது நட்சத்திரத்தை நாங்கள் எந்த மாதிரி வகையில் ஆக்டிவேட் பண்ண முடியும், ஸோ அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்குது. ஸோ காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம பயன்படுத்துகிற பொருள், நம்ம வசிக்கிற இடம், அதுக்கப்புறம் நம்ம கும்பிட்ற தெய்வம், நம்ம யூஸ் பண்ணுற வளர்த்துற மரங்கள், யூஸ் பண்ணுற மலர்கள், அதுக்கப்புறம் நம்ம பழகக்கூடிய நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நட்சத்திர காரகத்துவத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ ஒருத்தங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 27வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்துக்கான பொருள் ஆரஞ்சு. அப்போ அவங்க டெய்லி ஆரஞ்சு சாப்பிட்டா அஸ்த நட்சத்திரம் இயங்கும். அஸ்த நட்சத்திரம்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். அப்போ டெய்லியும் கை தட்டினா அஸ்த நட்சத்திரம் இயங்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகள் செஞ்சாலும்
அல்லது ஒரு டிரைவர் அஸ்த நட்சத்திரத்தில் வச்சுக்கிறீங்க, உங்களோட பிஏவை அஸ்த நட்சத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நிலை வணங்கும் நிலை அப்படிங்கிறது வந்துடும். இந்த மாதிரி அந்த 27வது நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை தெரிந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இயக்கிக்கிட்டு வர வர ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடைய முடியும். ரொம்ப சிறப்புங்க. அப்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27வது நட்சத்திரத்தில் கூட அமைஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் நாங்கள் எந்த மாதிரி பாவ ரீதியாக ஆக்டிவேட் பண்ணால் வருங்களா, அதனுடைய தசாபுத்தியில் இந்த மாதிரி வந்து பலன்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அதாவது ஒருத்தங்க வந்து 27வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கோ இல்லையோ அதை தொடர்ச்சியாக அவங்க இயக்கிக்கிட்டே வராங்கன்னா அந்த வாழ்க்கையில் வணங்கும் நிலை வரத்துக்கான முயற்சிகள் அவங்க வாழ்க்கையில் அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அந்த வணங்கும் நிலைக்கு வந்துட்டேன், அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த பலன்கள் எனக்கு முழுமையாக வாழ்க்கையில் கிடைச்சிருக்குங்கிறத அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும்போது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு முழுமையாக எக்ஸ்ட்ரீமாக அது கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தர் அரசியலில் ஈடுபட்டிருக்காரு, அரசியலில் சாதாரணமாக ஒரு அடிப்படை உறுப்பினராகவே இருக்கார், அந்த 27வது நட்சத்திரத்தை இயக்கிக்கிட்டே இருக்கார். அந்த 27வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்திக்கு வரும்போது அப்பையும் தொடர்ச்சியாக இயக்கும் போது என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்குறது நின்று ஜெயிச்சிட்றாரு. அப்போ என்ன ஆகும், போகிற இடத்துல எல்லாத்தையும் அவங்க வணங்குவாங்க, எம்எல்ஏ வராருன்னு சொல்லி அவருக்கு தகுந்த மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தசாபுக்தி அந்த 27வது நட்சத்திரத்துடைய பலனை அதிக அளவில் அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிறப்புங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உணவுகள் மலர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திர குறியீடுகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்களா? ஸோ எந்த மாதிரி நம்ம ரெகுலரைஸ்டாக நம்ம வந்து நம்மளுடைய பாக்கெட்டில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நட்சத்திர காரகத்துவங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு விருட்சத்தை வீட்டில் வளர்த்தலாம், அந்த குறியீடுகளை வந்து நம்ம உடம்புல வந்து பச்சை குத்திக்கலாம், ஸ்டண்டாக போட்டுக்கலாம், அது சம்மந்தமான இமேஜை வந்து நம்ம மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் பெட்ரூமில் ஒட்டி வைக்கலாம், டெய்லியும் பார்க்குற மாதிரி, டெய்லியும் தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த இமேஜை பார்க்கலாம். இப்படி வாழ்வியல் பரிகாரங்களாக அந்த நட்சத்திர காரகத்துவங்களை நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா 27வது நட்சத்திரம் அனுஷம். அனுஷத்தோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொடை. அப்புறம் என்ன சொல்லுவோன்னா கேட்டையில் பிறந்தவங்களாம் வணங்கும் நிலை இயக்கணும்னா கொடையை வந்து எங்கே போனாலும் கூட வச்சுக்கோங்க, உங்கள் காரில் எப்பயுமே ஒரு கொடை வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் எப்பயுமே ஒரு கொடை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அனுஷம் அப்படின்னா நொங்குன்னு அர்த்தம், நொங்கு சாப்பிடுங்க. பனைமரம்னு அர்த்தம், பனைமரத்தோட சிம்பிளை வந்து வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக மாட்டுங்க. இந்த மாதிரி நிறையா காரகத்துவங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி கோயிலுக்கு போகிறது ஒரு பெரிய ஆக்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 27வது நட்சத்திரம் வந்து சுவாதியாக வரும். சுவாதிக்கு உண்டான தெய்வம் பார்த்திங்கன்னா நரசிம்மர். அப்போ விசாகத்தில் பிறந்தவங்க தொடர்ச்சியாக நரசிம்மர் கோயில் போயிட்டே இருக்காங்கன்னா அது குறிப்பாக அந்த 27வது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த வணங்கும் நிலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த சுவாதி நட்சத்திரத்தோட இயக்கத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார், அவர் சுவாதி நட்சத்திரத்தில் தொடர்ச்சியாக வந்து நரசிம்மர் கோயில் போங்கன்னு சொன்னேன். அவர் இதே மாதிரி ஒரு கட்சியில் இருந்தவர் தான், திடீர்னு சீட்டு கிடச்சி ஜெயிச்சு அமைச்சரும் ஆகிட்டார். ஸோ அவர் அந்த கோயிலுக்கு சாதாரணமான ஒரு மக்களோட மக்களாக வரிசையில் போனவர் இன்றைக்கி போலீஸ் பாதுகாப்போட விஐபி தரிசனம் போகிற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். அப்போ பாருங்கள் அவருக்கு வணங்கும் நிலை எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா வாழ்வியலில் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி அந்த வணங்கும் நிலை நட்சத்திரத்தை மிக சிறப்பாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நிச்சயமான எல்லாரும் வணங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர முடியும். அதே மாதிரி இந்த நட்சத்திர உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க சார். அதை நம்ம வந்து தான தர்மம் பண்ணுறது பெஸ்ட்டுங்களா, இல்லை நம்ம சாப்பிட்டு தான தர்மம் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்களா ஐயா? பொதுவாக வந்து இன்டேக் பண்ணால் அந்த நட்சத்திர காரகத்துவங்கள் வந்து நம்முடைய மனதளவிலையும் உடல் அளவிலையும் நம்ம சிந்தனையில் வந்து அது செயல்படும். அது எப்படின்னா ஒரு பூஸ்டப்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வணங்கும் நிலை நட்சத்திரத்தை இயக்கும் போதும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நம்ம எங்கே மற்றவங்க வணங்குற நிலைக்கு வரப்போகிறோம், நாமளே சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த இன்டேக் பண்ண நம்ம மற்றவங்க மதிக்கிற மாதிரி வணங்குற நிலைக்கு நம்ம வருவோங்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். தானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கான சூழ்நிலைகள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஏன்னா தானங்கிறது புண்ணியத்தை ட்ரிகர் பண்ணிவிடும். அப்போ சுற்றிலும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி நாம் அந்த கான்செப்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு சந்தேகம் வருதுங்க. இப்போது நீங்கள் நிறையா கோயில் வழிபாடெல்லாம் ஒரு உங்களுடைய சஸ்டிக் டூரிசம் மூலமாக கூட்டிகிட்டு போகிறீங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி வந்து பகவதி கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அது அஸ்த நட்சத்திரமாக இயங்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகே. ஸோ இது நான் வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்தம் 27வது நட்சத்திரமாக இருக்குது. ஸோ அப்போ பாவ ரீதியாக அந்த கோயிலுக்கு போகும்போது வந்து அது ஆக்டிவேட் ஆகலாம். அதே மாதிரி நான் தனுசு லக்னம்
பூராடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் வந்து 27ஆவதாக வரும். ஸோ நான் வந்து ஒரு தனுசு மண்டலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு போகும்போது இதனுடைய ஆக்டிவேஷனும் வருங்களா? இது இதனுடைய பலன் கொடுக்குங்களா ஐயா? நிச்சயமாக கொடுக்கும். நான் நிறையா வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தெய்வங்களை நீங்கள் காமனாக வழிபடுறதை விட ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரிக்கலாம். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மரையோ, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையோ, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளையோ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27ஆவது நட்சத்திரம் ரேவதி. ரேவதி வந்து மீனராசியில் வரும். மீனம் அப்படிங்கிறது மதுரை பகுதிகளை குறிக்கக்கூடியது. ரேவதி வந்து மதுரை மீனாட்சி அம்மனை குறிக்கக்கூடியது. அப்போ அஸ்வினியில் பிறந்தவங்க மதுரை மீனாட்சி அம்மனை அந்த மதுரை ஊரில் போய் வழிபாடு பண்ணும்போது அது வந்து 100% அப்படிங்கிற இடத்துல 200% வேலை செய்யும். ஸோ இப்படி நாம் அதை அந்த விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 27 வரும். விசாகம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் வருது. துலாம் ராசி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை குறிக்கக்கூடியது, தூத்துக்குடி மாவட்டத்தை குறிக்கும். அப்போ விசாகம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன், அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தெய்வம். அப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 27ஆவது நட்சத்திரமாக விசாகம் வரனால விசாகனா முருகன் சொல்லிட்டு காமனாக முருகனை வழிபாடு பண்ணாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து இன்னும் அக்யூரஸியாக கிடைக்கும்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்க தான். நம்ம பாவ ரீதியாக ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக நமக்கு பலன் கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனெல்லாம் வேணும்னா இதை பற்றி வகுப்புகள் ஏதாவது பழைய வீடியோஸ் ஏதாவது பழைய வகுப்புகள் இருக்குங்களா, அதை பற்றி ஏதாவது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. இந்த 27 நட்சத்திரங்களை பற்றி முழு விவரங்கள் அடங்கிய வகுப்பு கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களில் நான் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கேன். 27 நட்சத்திரங்களை பற்றிய பரிகாரங்கள், 3000 பரிகாரங்கள், நட்சத்திர குறியீடுகள், அதுக்கப்புறமேல் வந்து நட்சத்திர தாராபலன்கள், இப்படி நிறையா தலைப்புகளை வகுப்படுத்திருக்கேன். நீங்கள் 27 ஸ்டார் சம்மந்தமாக ஆக்டிவேஷன்ஸ்க்கே 2-3 வகுப்புகள் எடுத்திருக்கேன். இந்த வகுப்புகள் எல்லாமே இந்த 27 நட்சத்திரங்களை பற்றி தான் இருக்கும். அதே மாதிரி இலவச வகுப்புகளாகவும் எடுத்திருக்கேன். அதை யூடியூப்லேயும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பே பண்ணி வாங்குறவங்களும் இந்த வகுப்பில் வாங்கிக்கலாம். இலவச வகுப்பு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வல்லரசு தினேஷ் ராஜா அப்படிங்கிற பாட்காஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சார்ந்து ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தீங்கனாலே இந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரொம்ப உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக சும்மா 27 நட்சத்திரம்னா குறியீடு, தான தர்மங்கள், அந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் பாவ ரீதியாக எந்த ஊரில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு இன்னும் எக்ஸலன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய நேயர்களுக்கு மிக துல்லியமாக வழங்கியதற்காக பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்க. நன்றி சார். வாழ்க வளமுடன்.